வணக்கம். ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சூர்யாவும் மகாவும் தாத்தா பாட்டி கிட்ட போய் பேசுகிறாங்க. நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு குடும்பம் உடஞ்சிருச்சேன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் கிட்ட பேசி பார்க்கலாம், அவன் திருந்துறானா இல்லையான்னு பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்லவும், சூர்யா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போய் பேசுகிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு எனக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா சொல்லவும், மகாக்கு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மகா இருந்துட்டு என்னக்கா பண்ணுறீங்க நீங்கள், வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்தீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னால் மனசு ஏற்றுக்கவே முடியல மகா, என்னதான் எனக்கு பிடிக்காத புருஷனாக இருந்தாலும் இப்போ ஜெயிலில் இருக்காரே நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லவும், மகா இருந்துட்டு இன்னும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ கஷ்டப்படவே படாத, அவன் திருந்ததுக்காக தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கும் புரியுது சூர்யா, இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னோட பிரச்சனை இல்லை, நான் அவனை ஜெயிலில் போட்டிருப்பேன், ஆனால் இருந்தாலையும் அவன் திருந்திருவான்னு நினச்சி தான் நான் இவ்வளோ தூரம் விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோம், நீயும் வந்து கௌதம் கிட்ட பேசி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி ஓகே நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே கௌதமை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட 2 வார்த்தையை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கௌதமை பார்க்க போகிறாங்க. கௌதம் இருந்துட்டு என்ன ஜெயிலில் தள்ளிட்டேங்கல்லடா, நான் கண்டிப்பாக உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இப்போ கூட திருந்தவே மாட்டீங்களா, இப்படி தான் பேசுவீங்களா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க ஆனாலும் இப்படி பேசுகிறீங்களே, அப்படி உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜெயிலில் உட்கார வச்சா நான் சும்மா இருப்பேனா, என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுனால தானே ஜெயிலில் வந்து உக்காந்துட்ருக்க, இதுவே உனக்கு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மகா இருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, சூர்யா பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே பாரா கௌதம், உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ திருந்துவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம கௌதம் இருந்துட்டு அமைதியாகவே நிற்கிறாரு. என்னோட அம்மாவை எங்கடா வச்சிங்க, எங்கடா அனுப்புனீங்க, எங்கள் அம்மா எங்கடா இருக்காங்க இப்போது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம கௌதம் உங்கள் அம்மா இருந்துட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்க எங்கே போனாங்க எப்படி இருக்காங்கனால எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம கௌதமுக்கு செம்ம கோவம் வந்துடுது. எங்கள் அம்மாவை இந்த நிலைமை ஆளாக்கிட்டீங்களடா, உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்கே பாருங்க சூர்யா, இவர் எந்த ஜென்மத்துக்கும் திருந்தாத ஒரு ஜென்மம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடா கௌதம், நீ கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ திருந்துறேன்னு சொல்லு, கண்டிப்பாக உன்னை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் நான், உங்கள் அம்மாவையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு பழி வாங்குற எண்ணத்தோடையே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க சூர்யா, வந்ததுலேருந்தே நம்மளை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு, ஆனால் அவர் தப்பு பண்ணி தான் ஜெயிலில் இருக்காருன்னு அவர் உணரவே மாட்டேங்கிறாரு. எவ்வளோதான் நம்ம சொன்னாலே அவர் காதில் ஏற போகிறதில்ல, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணிக்கிட்ட விடுங்க சூர்யா, அவர் வந்து இந்த ஜென்மத்தில் திருந்த போகிறதவே இல்லை, அது எனக்கு தெரியும். இனிமேல் என்னோட குழந்தை பிறந்தா கூட என்னை பார்க்க வந்துடாதீங்க சரிங்களா, எனக்கு குழந்தை வேணும், அது வேணும், இது வேணும்னு என் பக்கம் வந்தீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த மாதிரியெல்லாம் பேசாத, கண்டிப்பாக கௌதம் திருந்துவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌதம் இருந்துட்டு அதை கனவுல கூட நினைக்காதீங்க, உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு திருந்து வர மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.